கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 4இன் 2வது பகுதி. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உலகத்து மக்கள் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அது என்னவென்றால், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் வெறும் கை, ஆனால் நமக்கு வேண்டியது நம்பிக்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். நம்பிக்கை இல்லாமல் ஒரு இமைப்பொழுது கூட நாம் வாழவே முடியாது. கணவன் மனைவியின் மீது நம்பிக்கை, மனைவி கணவன் மீது நம்பிக்கை, பெற்றோர் பிள்ளைகள் மீது நம்பிக்கை, பிள்ளைகள் பெற்றோர் மீது நம்பிக்கை என்று நாம் இன்றைக்கு நம்பிக்கையை சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு வருகிறேன் என்று ஒருவரை பார்த்து சொல்லுகிறோம். எதன் அடிப்படையில் சொல்லுகிறோம்? என்ன உறுதி இருக்கிறது? யாராகிலும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்களா? கண்டிப்பாக நாளைக்கு நீ போய் பார்ப்பாய் என்று சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிவிட்டு வருகின்றோம். சில மாதம் கழித்து என் பிள்ளைக்கு நான் இந்த காரியத்தை செய்ய நான் தீர்மானித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். எப்படி அது சாத்தியம் என்று நினைப்போமானால் அது நமக்கு பதில் இருக்கவே இருக்காது. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் என்ன செய்கின்றோம்? அடுத்த மாதம் என் பிள்ளையின் திருமணம், அடுத்த வாரம் என்னுடைய பிரயாணம் என்றெல்லாம் இப்படி பல காரியங்கள் நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களாகத்தான் நம்ம இருக்கின்றோம். இதே நம்பிக்கையை கடவுள் என்று வரும்பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள்? சந்தேகிக்க ஆரம்பிக்கின்றார்கள். கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கையிலே அந்த அளவிற்கு நாம் என்ன செய்கிறதில்லை? முனைப்பு காண்பிப்பதில்லை. மாறாக கூரையை பித்து கொண்டா கடவுள் கொடுப்பார், கொடுக்கிற கடவுள் கூரையை பித்து கொண்டு தரமாட்டார். ஆகவே நான் தான் கஷ்டப்பட வேண்டும், நான் தான் உழைக்க வேண்டும், என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்ற வேண்டும், நான் இல்லை என்றால் என் குடும்பம் ஒன்றுமில்லை, நான் இல்லை என்றால் என்று நம்முடைய சுய பலத்தையும் நான் தான் எல்லாருக்கும் படி அளக்கிறவன் என்கிறதான எண்ணத்திலேயும் நாம் பேசி கொண்டிருக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மிக அற்புதமாக நமக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லித்தருகின்ற ஒரு உண்மை என்னவென்றால், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியானால் ஏன் நான் இவ்வளவு தூரம் என் பலத்தை குறித்தும், என்னுடைய தாளந்துகளை குறித்தும், என் புத்தி கூர்மையை குறித்தும், என்னுடைய திறமையை குறித்தும் நான் இவைகளையெல்லாம் கொண்டு சாதித்து விடுவேன், ஜெயித்து விடுவேன் என்று பேசுகிறமே, அதெல்லாம் உண்மை இல்லையா என்றால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவைகள் அனைத்தையும் முற்றிலும் நாம் புறம்பே தள்ளிவிட முடியாது. அவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் அவைகள் எல்லாவற்றின் மூலம் நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமென்றால் கடவுளுடைய அருள், கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஒத்தாசை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த கடவுளை நம்மிடத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது? நாம் கடவுளை நம் பக்கமாக கொள்ளுவது எப்படி என்றால், அங்கேதான் விசுவாசம் என்கிறதான ஒரு செயல் முக்கியத்துவத்தை பெறுகின்றது. நான் மிகவும் புத்திசாலி, ஆகவே கடவுள் என் புத்திசாலித்தனத்தை மதித்து அவரினிடத்தில் வந்து விடுவார் என்று சொல்லுவோமா? நிச்சயமாக அவர் வரமாட்டார். நான் இந்த உலகத்திலேயே மிகுந்த பணக்காரனாக இருக்கின்றேன், ஆகவே என்னுடைய வசதியை பார்த்து கடவுள் என்னிடத்தில்
திரும்பி வந்து விடுவார் என்று நினைப்போமானால் அது எவ்வளவு அறிவீனமாக இருக்கும். நான் இந்த உலகத்திலேயே பலசாலியாக இருக்கிறேன், ஆகையால் கடவுளுக்கு நான் பிள்ளையாக இருப்பது அவருக்கு லாபம், ஆகவே அவர் என்னை தேடி வந்து விடுவார் என்று நாம் சொல்லக்கூடுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் ஒரு மனிதனிடத்தில் விசுவாசம் இருந்தால் அந்த மனிதனிடத்தில் கடவுள் தேடி ஓடி வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். 2 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லுகின்றேன். மிகவும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி கொண்டிருந்தான். அவனுக்குள்ளாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அவனுக்குள் ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருந்தது. இந்த ஆண்டவரை நான் எப்படியாகிலும் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை நிச்சயமாய் நான் பார்த்து விடுவேன் என்பதற்காக அவன் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி போய் உட்கார்ந்து கொள்ளுகின்றான். ஆண்டவர் அந்த மனிதனை பார்க்கின்றார். அந்த மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வீட்டிற்கே சென்று விடுகின்றார். இதைவிட இன்னும் அழகான ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன். ஒரு பெண்மணி 12 ஆண்டுகள் கஷ்டப்படுகின்றாள் நோயினாலே. தனக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்து பார்க்கின்றாள். கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவில்லை. இறுதியாக அவள் நம்பிக்கையோடு ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றாள். நான் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகில நான் தொடுவேன், நான் தொட்டால் சுகம் அடைவேன் என்று அதே வண்ணமாக கூட்ட நெரிச்சல் மிகுதியாய் இருக்கிறது. அந்த இடத்திலே போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுகின்றால் அந்த பெண்மணி அங்கேயே சுகம் அடைந்து விடுகின்றாள். இப்போதான் பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசு கேட்கின்றார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? நம்மை போலவே புத்திசாலிகளாகிய சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, இவ்வளவு நெருக்கிய மக்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்கலாமா என்னும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவர் என்னை தொட்டது உண்டே என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குமானால் இயேசுவை, ஆண்டவருடைய வல்லமையை நம் பக்கமாக நாம் இழுத்து கொள்ளலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையால் தான் கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார், இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகம் என்று இங்கே குறிப்பிடுவது இந்த உலக காரியங்கள், உலகத்தை அல்ல. இந்த உலகத்திலே நீங்கள் சந்திக்கிறதான போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், இன்னும் இருக்கிற அநேக தடைகள் இருக்கிறதே, உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதே, இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்க வேண்டியது விசுவாசம். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தோடு கூட, இந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது கடவுள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றி போடுவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் கடவுள் உங்களுக்கு உதவ வேண்டும். இப்போ கடவுள் உங்களுக்கு உதவ வேண்டும் என்றால் அவர் மீது நமக்கு விசுவாசம் வேண்டும். அதுக்கினால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களேப்பா. இந்த உலகத்தை ஆண்டவரே நீர் ஜெயித்த வண்ணமாய் நாங்களும் ஜெயிக்க வேண்டும் என்றால், ஜெயித்திருக்கின்ற ஆண்டவராகிய ஜெய கிறிஸ்துவாகிய உம்மீது நாங்கள் விசுவாசம் உடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி உம்மீது நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவரே நீர் நிச்சயமாக எங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டீர். இன்றைக்கு இருக்கிறதான இந்த உலகத்தின் மூலமாய் உண்டானதான எல்லா விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டவரே எல்லாம் கர்த்தாவே ஒரு நாள்
சுவாமி எங்களை விட்டு அகன்று போய்விடும். நாங்கள் ஜெயித்து விடுவோம். இந்த உலகத்திலே நாங்கள் விரும்புகிற வண்ணமாய், நாங்கள் ஆசைக்கிற வண்ணமாய், எதிர்பார்க்கிற வண்ணமாக மிகவும் மகிழ்ச்சியோடு கூட வாழ்கின்ற ஒரு அழகான வாழ்க்கை எதிர்காலத்தை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் நீர் எங்களுக்கு உண்டாக்கி தருவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொன்னீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயித்து எங்களை ஒரு ஜெயமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே அந்த கிருபையை கொண்டு வரப்போகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.